ஐயம்மா அழகுது. இவனுக்கும் மைக் வைக்கவா? ஏதாவது பேசுவான். பேசுறியா ஆரஞ்ச்? ஆரஞ்சு எல்லாருமே கேட்குறாங்கப்பா. ஆரஞ்சு ஒன்று எல்லாரும் கேட்குறாங்க. ஆரஞ்சு எப்படி இருக்கான்னு பாரு. ஹலோ சொல்லு எல்லாருக்கும். ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லுடி. ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் எனக்கு வெளியில் இருக்கும். இத்தனை பேர் வந்து என்ன சொல்கிறது, நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. வெளியிலேருந்து 24 மணி நேரமும் லைவ் பார்த்து நான் பண்ணுற குட்டி குட்டி விஷயத்துக்கும் இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க வந்து இது பிஆரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே எடுத்து அதை பயங்கரமாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்காக ஆமாம் ஜாக்லின் இந்த இடத்துல இப்படி பேசியிருக்காங்க, அந்த இடத்துல இப்படி பேசியிருக்காங்க, ஆமாம் இது கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, ஆமாம் இது தப்புனா தப்பு தானே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே எனக்காக பேசியிருக்கீங்க. அண்டு உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, நான் தப்புனாலும் என்னை தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே நன்றி. இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கட்டும், இவ்வளோ ஜென்யூனாக எனக்காக வந்து எல்லாருமே 15 வாரமும் எனக்காக ஓட்டு போட்டு என்னை காப்பாற்றினதுக்கு, இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கணும்னு நினச்சதுக்கு, நான் வெளியில் வரும்போது நான் எவ்வளோ வருத்தத்தோடு வெளியில் வந்தனோ, வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனக்காக உட்காந்து நிறைய பேர் அழுதுருக்கீங்க. நிறைய பேர் ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக என் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க. அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து நீ யூடியூப் வீடியோஸ் போடு, நாங்கள் அதில் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீ வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும், இந்த ஷோ மட்டும் இல்லை அதை தாண்டியும் நீ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறோன்னு அவ்வளோ பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்விட்டரில் போய் ஒரு சிலர்கிட்ட நான் பேசியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் இருந்தவங்களும் அங்கே வந்து எனக்காக பேசியிருந்தாங்க. பட் ஆனால் என்னால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாக் நேஷன் அப்படின்ற ஒரு குரூப்பாக இருக்கட்டும், ஜாக்லின் ஃபேன் பேஜ் அப்படின்னு ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பேச முடியல. ஏன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் யூடியூப்லேயுமே வந்து நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாள் நான் வந்து யூடியூப்பில் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். அங்கே அட்லீஸ்ட் உங்களோட கனெக்ட் பண்ண முடியுமா, உங்களோட பேச முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். அண்டு நிறைய பேருக்கு வந்து கோவா கைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் பண்ண குட்டி குட்டி தவறுகளையும் மன்னிச்சு நீங்கள் வந்து ஓகேப்பா நம்ம பொண்ணுப்பா அப்படின்னு என்னை வந்து இவ்வளோ வெல்கம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அண்ட் நான் எப்படி விளாண்டேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தான் நான் வந்து கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் யோசிச்சது தான். ஐயோ நம்ம வெளில வந்துட்டோமே, பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டோமே, இவங்க எப்படிப்பா இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுனே தான் வந்தேன். கண்டிப்பாக வந்தோடனே அசிங்கமாக திட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை. அதனால எங்கள் அம்மா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் மம்மியை கேட்டதா சொல்லுங்கள், நீ எனக்கு பொண்ணு மாதிரி உங்கள் மம்மி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட வந்து நம்ம அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐமா அவங்களுக்கு பேச தெரியாதான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெளியில் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்களே, பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்காக நீங்கள்லாம் நிற்கிறீங்கன்றதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லாமல் போனாலே எப்படி இருப்பான்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் நானும் லைவ் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓட் போட்டு என் பொண்ணை வாரம் வாரம் காப்பாற்றுனீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு எப்படி இருந்தது? நான் எப்படி விளையாடினேன்? நீ நல்லா தான் விளையாடினேன். ஆனால் உனக்கு உள்ளேயும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்றப்ப தான் கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, தான் வெளியில் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஆமாம், நீ எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இனிமையாவது சந்தோஷமா? சரி, உங்களுக்கு எது நான் விளையாடினது ரொம்ப பிடிச்சது? எந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பொம்மையை வச்சுன்னு நைட் ஃபுல்லாக இருந்தேன்ல வெளியே. ஆமாம், பொம்மை டாஸ்க். நான் இருப்பேன் நினச்சிங்களா? நைட் ஃபுல்லாக உட்காருவேன் நினச்சிங்களா? நினைக்கல. நீ ஏன் நினைக்கலன்னா யார் தான் நினைப்பாங்க? நான் ஏஞ்சி போயிடுவேன் நினச்சியா? ஆமாம், நீ பசி எடுக்கும், நீ போய் சாப்பிடுவேன்னு நினச்சேன். தண்ணியும் குடிக்காம கஷ்டமா இருந்துச்சு. அதை விட உப்பு இல்லாம சாப்பாடு சாப்பிட்டியே, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கவே பிடிக்கல இந்த டாஸ்க், நீ விளையாடினது எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு ஏதாவது டாஸ்க் இருக்கா? அப்படி
பரவாயில்ல. போய் சொல்லாத. இந்த டாஸ்க் ஏன் இவன் இப்படி விளையாடுறான்னு திட்டிருப்பல வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இல்லைன்னா அதான் அன்சிதாவோட சண்டை போட்டல. ஆமா, உரண்டு அடிபட்டு ஏஞ்சிக்கினேன். அது பண்ணிக்க கூடாதா? சவுண்டு போல அழகா சேஃபா வந்துட்டு இருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பேன். கஷ்டப்பட்டு மட்டும் என் பொண்ணு அது போல வந்தது. ஆனா சரி, பெட்டி தூக்கலைன்னா கூட எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா அது போதும் எனக்கு. ஆனா ரியல் கேரக்டர் இதுதான் ஆகுது, மற்றபடி எதுவும் இல்லை. சரி, பிக் பாஸ் போனோன்னு போனேன். இதோட சந்தோஷம் தாப்பா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பிக் பாஸ் பக்கம் தலை வச்சு கொடுக்காத. ஐயோ, எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிருக்கேன் 3 வருஷம். எப்படியாவது பிக் பாஸ்குள்ள போனோம் அப்படின்னு. என் செல்போனை கூட ஒடிச்சிச்சு ஆரஞ்சு. உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன வந்து 24 மணி நேரம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்கோம், ஆரஞ்சு நான் ஏதோ கத்துறேன் அழுகுறேன்னொடனே என் வாய்ஸை கேட்டு போனை வேற தள்ளி விட்டுருக்கான். உன்னால எனக்கு ஒரு போன் நஷ்டம் அப்படின்னு எங்க அம்மா வந்தோடனே சொன்னாங்க. அம்மா, உனக்கு வந்து நான் பெட்டி எடுக்காம வந்திருக்கணும் அப்படி தோணுச்சா? இல்ல எடுத்தது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா 2 செகண்ட் ஃபாஸ்டா வந்திருக்கலாம். நான் என்ன வரமாட்டேன்னா சொன்னேன், என் காலு வரல. அங்க மூடி இருந்தா நீ வந்துட்டு இருப்ப. அதுதான் இது குறைய. டோர் மூடி இருந்தா ஃபாஸ்டா வந்து இன்னும் ஃபாஸ்டா ஐயோ மூடுறாங்களே அப்படின்னு பதட்டத்துல ஓடி வந்து நீ வேற பதட்டத்துல கீழே அப்படி பிறண்டு இருப்பான், விழுந்து புரண்டு டச் பண்ணிட்டு இருப்பேன் அந்த கேட். சரி விடுங்க, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க நம்மள ஆனா ரொம்ப அழுதுட்டல, அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த பெட்டியை வச்சுன்னு ரிசல்ட் அப்பவே சொல்லிட்டு இருந்தா கூட என் குழந்தை அழுவாம வந்துட்டு இருக்கோம் ஒரு 2 நிமிஷத்துல. சரி விடுங்க, அழுததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிப்போ. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அழவே கூடாது. எங்க அம்மா இன்னைக்கு எனக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு எனக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? இனிமே தான் ப்ரேயரா வரணும். இதுக்கப்புறம் தான் பண்ணவே போறியா? மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். அவ்வளோதான். எங்க அம்மாவோட மீன் குழம்பு இருக்குல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே எங்க அம்மா மீன் குழம்பு மட்டும் அமுச்சு விட்ருங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த மீன் குழம்பை தான் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். இப்போது போயிட்டு மீன் குழம்பை போட்டு நல்லா சாப்பிடுவோம். இவர் தான் என்னோட தம்பி அனிஷ். இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா சார் ஃப்ரீஸ் டாஸ்கில் வரல. ஏன்ப்பா வரல? வேலை இருந்தது. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூப்பிட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் அமுச்சு விட்டுட்டு வேலை இருந்ததுனால பார்த்தீங்களா, ஒருத்தருங்க வந்து உள்ள அக்கா கஷ்டப்படுறாளே, அழுகுறாளே, கஷ்டப்படுறாளே, நம்ம வருவோமேன்னு வராமல் வேலை இருந்ததுதான் சாருக்கு. ஒருத்தி இங்கே உள்ள கஷ்டப்படுறாளே வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போவோம் அப்படிலாம் நினைக்கல. வெளியே வந்தோடனே பார்த்துக்கலாம் அக்கா. ரொம்ப நல்ல இது. ஓட்டுக்கிட்டாவது போட்டியா இல்லை அதுவுமே போடலையா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேமிலிஸ் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் கேட்டு எங்கள் அக்காவுக்கு ஓட்டு போடுங்க. வரவங்க கிட்டலாம் ஃபோனை பிடிங்கி ஒரே நிமிஷம் கொடுங்க, ஃபோனில் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டு வாங்கி ஓட்டு போட்டிருக்கான். அதே மாதிரி என்னோட கஸ்டமர் கிட்டலாம் ஃபோனை வாங்கி அவங்க ஃபோன்லேருந்து இப்போ தெரியுதா காய்ஸ் எனக்கு எப்படி ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு? என் தம்பி எல்லாருக்கிட்டையும் ஃபோனை வாங்கி போட்டிருக்கான். ஆனால் உனக்கு எப்படி இருந்தது? நான் பிக் பாஸ் போனது உள்ள நான் விளையாடினதுலாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஹாப்பி. ஹாப்பி ஏன்டா இவ்வளோ சேடாக சொல்கிற? ஹாப்பியே ரொம்ப கஷ்டமாக சொல்கிறேன். உனக்கு என்ன டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு நான் விளையாடினதுல? அந்த செங்கல் டாஸ்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து போய் அடிச்சு மாண்டுக்கோ புரண்டு சாவு அப்படின்றியா? வீட்டில் நாங்கள் நிறைய வாட்டி செங்கல் டாஸ்க் ஆடி இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஃபைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் செங்கலில் ரிமோட் டாஸ்க் தான் ஆடுவோம். ஃபுல்லாக ரிமோட்டை வச்சு தலையில் அடிச்சு அந்த மாதிரி. சார் ஏன் இப்போ இப்படி வெறப்பா இருக்க? ஃபுல்லாக வேர்க்குதா? ஒரு மாதிரி உட்கார முடியல. ரொம்ப பண்ணுறடா. ஆனால் சத்தியமா எப்பா சரி என்ன பண்ணுறது, பிறந்திருக்கான் எங்கள் அம்மாவுக்கு. சரி பிடிக்காத டாஸ்க் ஏதாவது இருக்கா? ஏஞ்சல் அண்ட் டெவில். ஏன் பிடிக்கல? அதை விளையாடவே இல்லை என்னோட அக்கா. நீ இப்போ என் தம்பி மட்டும் உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, டார்ச்சரோட உச்சக்காட்டம் என்னன்னு நான் அப்போ காட்டியிருப்பேன். அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுல நான் வந்து என்ன சொல்கிறது, என்ன பிஹெச்டி படிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பேன். உன்னை நான் சின்ன வயசுல டார்ச்சர் பண்ணியிருக்கேன்லடாச்சு. அப்போ நீ நினச்சியா அக்காவுக்கு தான் இது ஜாலியாக பண்ணுவாளே ஏன் பண்ணல அப்படின்னு நினச்சியா? அங்கே நான் இல்லை வேற ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ புரியுதா உங்களுக்கு? என் தம்பியை மட்டும் உள்ளே அமுச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன்லாம் மண்டையை பிச்சுன்னு போகிற அளவுக்கு நான் அவனை வெறுப்பேற்றிருப்பேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம். ஏதாவது மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுறியா? அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அந்த மாதிரி ஏதாவது சொல்வியா? இல்லை டைம் இருக்கா, வேலை இருக்கா? அப்படிலாம் இல்லை. என் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்டோரிலாம் போட்டாங்க, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கெலாம். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்களா? தேங்க்யூ.
இப்போ ஓவரா பண்றான் அப்படியே உலகத்திலே இவன் தான் பிஸின்ற மாதிரி நாங்களும் வேலை இல்லாத மாதிரி. எங்க வீட்டுல நான் வரேன்னு நேத்து செஞ்ச எறா தொக்கு வச்சிருக்காங்க கைஸ். அப்புறம் இப்ப எனக்காக எறா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னதுமா? ஆமா எங்க அம்மா வந்து இந்த மாதிரி துவையல் எங்க வீட்டுல நிறைய இருக்கும் எப்பவுமே. இது என்ன துவையல் எனக்கு தெரியாது. ஆனா புளிச்ச கீரை. இது கத்திரிக்காய் துவையல். நாங்க துவையல் ஃபேமிலி கைஸ். இது வந்துட்டு பூண்டு சட்னியா? ஐயோ இந்த பூண்டு சட்னிக்கு ஒரு முடிவே இல்லையா எப்பா, எங்கன்னா தூக்கிவேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் பூண்டு சட்னி பார்க்க கூடாது. ஆமா இங்க பாருங்க மீன் குழம்பு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா முள்ளங்கியும் கீரையும் சேர்ந்து ஒரு பொரியல் செய்வாங்களான்னு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். ஓகே இந்த பொரியல் இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு ஸ்பெஷல். நான் ஜாலியா போட்டு சாப்பிட்டு போறேன். நீங்களும் வந்துட்டு ஹாப்பியா போய் சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நிறைய பேர்கிட்ட என்னால் வந்து பேச முடியல. இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் இல்லை வெளியில இருக்கிற சோஷியல் மீடியாலேயே இல்லாத நிறைய பேர் எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னை வந்து நீங்க ஒரு பெட்டர் பர்சனா இதை சேஞ்ச் பண்ணா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன கமெண்டா இருந்தாலும் ப்ளீஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நான் அதை கண்டிப்பா பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அகேன் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் யூடியூப்ல போட போறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் இருக்க போது. என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணி அதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் ஜாக் அண்ட் சில் மக்களே. பாய் மா போடுங்கம்மா. ஏய் போதும்.